நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1278வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் தொடரானது சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் யார்? ஏன் பீப்புள் ஆர் டிஃபரிங் இன் தேர் இந்த நேம்ஸ் சொல்கிறதுல வித்தியாசப்படுறது. சாதாரணமாக நம்ம சந்தியாவந்த மந்திரத்தில் வரக்கூடிய சப்தரிஷிகள் வேறு மாதிரி இருக்கா, இதில் வேறு மாதிரி இருக்குது. அதில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒருத்தர் சொன்னார் வெவ்வேறு கல்பத்தில் வர மாறுறதுன்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஒரே கல்பத்தில் வரவாலையும் வித்தியாசப்படுத்துகிறவ. சந்தியாவந்த மந்திரத்தில் இருக்குது அத்ரி, பிருகு, குத்ஸ, குத்ஸ ரகசியர், குத்ஸ, வசிஷ்ட, காஷிப, ஆங்கீரச, கௌதம. அத்ரி, பிருகு, குத்ஸ, வசிஷ்ட, காஷிப, ஆங்கீரச, கௌதம இருக்குது சந்தியாவந்தன மந்திரத்தில். ஆனால் இந்த சப்தரிஷி மண்டல் அப்படி காமிக்கிறாள்ல, வானத்தில் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். கட்டுக்கால் நட்சத்திரம்னுவா 4 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வானம் சாத்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சப்ஜெக்ட் எடுத்தேன் நான். இதில் இருக்க பிருகுஷல் இருக்குது, வசிஷ்டர் இருக்குது, ஆங்கீரசர் இருக்குது, அத்ரி இருக்குது, புலஸ்தியர் இருக்குது. அகஸ்தியரோட புள்ள புலஸ்தியர் சிஷ்யர் வர சொல்லுவாள். புலஸ்தியர் ஆக்சுவலாக கிடையாது. புலகர் இருக்குது, கிருத்து இருக்குது. ஸோ கிருத்து, புலஸ்திய, புலக இவாள்லாம் இல்லை. ஆக்சுவலாக 3 ரிஷி மாறி இருக்குது. இதில் இன்னொரு மண்டலத்தில் அதே பாருங்க, பிருகு, வசிஷ்ட, ஆங்கீரசு, அத்ரி, புலஸ்திய, புலக, கிருத்து அப்படி போட்டிருக்கான் சப்தரிஷி மண்டல். What is the difference? Why it is so? We should know. அப்போ வித்தியாசப்படுறது. இதில் பாருங்க, இன்னொரு இதில் மரீஷி போட்டிருக்கான். மரீஷி வசிஷ்டரோட அருந்ததி இருப்போம். எப்பயுமே மிச்சவாளுக்கெல்லாம் ஒய்ஃபோட சொல்லப்படல. வசிஷ்டரோட ஜோடியாக பேர் சொல்லும்போது இருக்காது வேற. பட் இந்த வான மண்டலத்தில் சொல்லும்போது வசிஷ்டரோட அருந்ததி இருக்கா. அதனால தான் அருந்ததி நட்சத்திரம் பாருன்ற கல்யாணத்தில் பகல் வேலையை பார்க்க சொல்ல, ராத்திரி வேலை பார்த்தாலே தெரியாத லட்சணம். இது பகல் வேலையில் அங்கே பாருங்க அருந்ததியேன்னு வேறு. அவன் அப்படியே பார்ப்பான், மாப்பிள்ளை பையன் பொண்ணு பார்ப்போம், தெரிஞ்சுதான் சிரிச்சுப்பா, அவ்வளோதான். அவன் ஒரு இதுதான் பாவனை தான் அது. ஆங்கீரச, மரீஷி, வசிஷ்டர் அருந்ததி, ஆங்கீரச, அத்ரி, புலஸ்திய, புலக, கிருத்து. ஸோ இப்படி காமிச்சிருக்கா இந்த நட்சத்திரத்தை. சில பேர் சொல்கிறாங்கன்னா, regarding the Saptarishi Mandala, Ursa Major, Big Dipper, and the rishis associated with the stars, the following is noted regarding the எப்படின்னா, இப்போ சொல்கிறேன் பாருங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, காஷிப, அத்ரி. காஷிப ரிஷி ப்ராஜினேட்டர் ஆஃப் மெனி ஸ்பைசிஸ், சன் ஆஃப் மரிஷி. மரிஷியோட பிள்ளை தான் காஷிபர். அத்ரி, சன் ஆஃப் பிரம்மா, நோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம் அண்ட் டிஸ்கவரி மந்த்ராஸ். அதான் ஆத்திரை கோத்திரம். வசிஷ்டர், மைண்ட் பார்ன் சன் ஆஃப் பிரம்மா அண்ட் குரு டு த சோலார் டைனஸ்டி. ராமரோட அப்பா அவதாத்த கொடுத்தாத்தவன்னா 4-5 தலைமுறைக்கு அவர் தான் இருக்கார். அது விஸ்வாமித்ரர், a king who became Brahma Rishi through ascetics and discovered Gayatri Mantra. Gautama Maharishi, author of early legal structure, Dharma Sutra. Jamadagni, a powerful warrior sage and father of Parashurama. Bharadwajar, a descendant of Angirasar, often credited with the contributions to Ayurveda. இதில் பாருங்க, பரத்வாஜர்,
ஜமதக்னி, விஸ்வாமித்திரர் இவாள்லாம் வந்து சொல்லப்படல மிச்ச இடத்துல எல்லாம் இங்கே சொல்லியிருக்கா இவ. ஸோ அந்த சப்தரிஷி வேறுபடுறது. ஸோ ஒவ்வொரு காலத்துலலாம் மாற்றிருக்கலாம்னு தோன்றது எனக்கு என்னவோ. இது ஏன் எடுத்தேன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி மகாலிங்க அமரர், வெரி நாலேஜபிள் பர்சன். அவர் வந்து காலேஜ் எல்லாம் இருக்க வாழ்ந்து பெரிய பிலாந்திரபிஸ்ட். அவர் வந்து ஓம் சக்தின்னு ஒரு புக்கு நடத்தியிருந்தார். அதில் எங்கள் அண்ணா பிஆர் பாலன்றவர் யூஸ் டு ரைட் ஆர்டிகல்ஸ் ஆன் தட். நான் சொல்கிறது எங்கள் அண்ணாலாம் வந்து இப்போ இருந்தால் எங்கள் அண்ணா கிட்டத்தட்ட ஹில் பி கிராஸ் 90 years. ஸோ அவன் பீரியட்லலாம் வந்து குமுதத்தில் எழுதிதான். நான் சொல்கிறது 60 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் டு ரைட் இன் குமுதம். எங்கள் ஆற்று கதையெல்லாம் குமுதத்தில் வந்துடும். பக்கத்தில் ஏஎஸ் மாத்தில் கோழி பறந்து வந்து இப்போ எங்கள் ஆற்றுல குதிச்சிடும். எங்கள் அம்மா லபாதம் கத்துவா. ஸோ பிராமணாத்து கோழி வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் அப்படிப்படியே சட்டை இல்லை, எல்லாமே வந்துடும். எங்கள் ஆற்றுல நடக்கிறது முழுக்கவே குமுதத்தில் அடுத்த வாரம் வந்துடும். ஸோ இஸ் அ வெரி குட் ரைட்டர், வெரி நாலேஜபிள் பர்சன். ஆர் வெங்கட்ராமன், காமராஜர் எல்லாம் உமாபதி, ஆனந்த் தியேட்டர் உமாபதி, ராஜராஜ சினிமா எடுத்தார். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி நெவர் யூஸ் டு மேக் யூஸ் ஆஃப் தம். இப்போ அம்மா பேசுவான் அவ்வளோ தவிர அவன் மூலம் எந்த உதவியும் வாங்கிக்கவே மாட்டான். சைக்கிளில் தான் போவான். ஹி நெவர் யூஸ் ஈவன் மொப்போடு. நுங்கம்பாக்கத்துலேருந்து ஆவடி வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வருவான். அதான் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. காலில் விளக்கெண்ணெய் தேய்ச்சி பார்த்துனோம். படுத்துக்கும் போது பழைய சாப்பிடுவான். எங்கள் தாத்தா ஊரெல்லாம் போலகத்தெல்லாம் போய் இருந்திருக்கான். பட் கையெழுத்தெல்லாம் கண் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே என்னாது இது சாட்சி இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எழுதுவான். அவன் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த ஓம் சக்தி புக்கில் தமிழ் ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு பேர். அது கிட்டத்தட்ட 200 பேஜ் 300 பேஜ் இருக்கும் புக்கு. அதே ரீடர்ஸ் டைஜஸ்ட் புக் சயின்ஸுக்கு இருக்கும் புக்கு. அதில் தேர் வாஸ் ஆர்டிக்கல் அந்த சப்தரிஷி மண்டலத்தை பற்றி. இது வந்து தட்ஸ் அ நியூஸ். நிறைய பேர் தெரியவே தெரியாது. இப்போ எத்தனை சொல்ல இத்தனை லட்சம் ஆண்டுகள் அப்படின்னா, லட்சணம் மனுஷனோட லைஃபே 100 வருஷம். இவன் எங்கே கணக்கு போடுறான். அதை என்னவோ பில்லியன் இயர்ஸு ட்ரில்லியன் இயர்ஸுன்றான். சிந்து சமவெளி நாகரிக அதை பாரினர் எழுதிட்டு போட்டால் அதுதான் ரைட்டு மனுஷன் கிடையாது. இந்த பொள்ளாச்சி மகாலயத்தோட ஆர்டிக்கல்லாம் படிக்கணும். அந்த ஓம் சக்தி புக்கில் வந்ததெல்லாம் அழகான ஆராய்ச்சிகள் கட்டுரைகள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, வால்மீகி மகரிஷி, வேதவியாசர் இவெல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்லா கேட்டுங்க. அந்த ஆற்றுல கேலண்டர்லாம் இருந்தோ தெரியாது. பட் இந்த பிரபவ அந்த மந்த் சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி சகாப்தத்தில் இருந்து ஆலிவாகன சகாப்தம், விக்ரமா சகாப்தம் இருக்கு. அதுக்கெல்லாம் முன்னாடி சொல்கிறேன் நான், பிஃபோர் கிரைஸ்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அவதாரம் நடக்கிறது. அந்த அவதாரம் நடக்கும்போது சப்தரிஷி மண்டலம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இருக்கா. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்தரிஷி மண்டலம் போல்ஸ்டாரை சுற்றி வருது. அப்படி வரும்போது 27 நட்சத்திரத்துலேயும் 100 வருஷ காலம் தங்கிறது. நல்லா நினச்சிங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் 27. இந்த சப்தரிஷி மண்டலம் ஒவ்வொரு நட்சத்திரத்தை தங்குற காலம் வந்து 100 வருஷம். ஸோ ஆல்வேஸ் நம்ம மொட்டை மாடியில் போய் பார்த்து படுத்துட்டா நமக்கு என்ன தோணும், நமக்கு அங்கேயே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருவோம். கிடையாது, 100 வருஷம் கழித்து நகர்ந்துடுறது அது. ஸோ ராமர் பிறக்கும்போது என்ன புனர்வசு நட்சத்திரத்தில் பிறக்கிற ராமர். இந்த கிருஷ்ணா பிறக்கும்போது ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்திருக்காரு கிருஷ்ணர். ஸோ அப்போ சப்தரிஷி மண்டலம் எங்கே இருக்குது கணக்கு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இது ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் அவள் வந்து கணக்கு போடுறா. அஸ்ட்ரானர்ஸு வேறு ரிசர்ச்சர்ஸு எல்லாருமே கணக்கு போடும்போது அதை வச்சு தான் கணக்கே இருக்குது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுந்தார். மெயின் த கிரஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ 27 நட்சத்திரத்தில் இந்த சப்தரிஷி மண்டலம்
100 வருஷம் தங்குறது. எவ்வளோ ஆகுது? 2700 வருஷம் ஆகிடுறது. 2 டைம்ஸ் சுற்றி வரும்போது 5400 வருஷம். இந்த 5400 வருஷம் தான் ஒரு யுகம் கணக்கு வச்சு போடுறாவ. அப்போ லட்சத்தெல்லாம் சொல்கிறாளுன்னு அது ஹவுபார் இட் இஸ் எனக்கு தெரியல. எனக்கு பஞ்சாங்கம் சொல்கிறது லட்சம் உண்டு. பட் இது வந்து சயின்டிஃபிக்கலி இட்ஸ் பை ப்ரூவன். நான் சொல்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். 6200 வருஷம் அது ராமாயணம் நடந்து நல்லா கட்டுங்க. அப்போ ராமாயணம் 2-3 தடவை நடந்திருக்கு. கடைசியாக ராமாயணம் நடந்து வருஷம் வந்து 6200 வருஷம் ஆகிடுறது. மகாபாரதம் வந்து 5000 வருஷம் ஆகிருக்கு. இதெல்லாம் டெய்லி ஆகுது அந்த இதோட. இதில் இப்போ ராமர் அண்ட் கிருஷ்ணர் இப்போ எப்போ பிறந்தான்னு பார்க்கலாம் பாருங்கள். யூ ஷுட் நோ. Saptarishi Mandal, the double star system, Mizar and corresponds to Vasishta and his wife Arundhati, while the constellation as a whole was a part of the night sky. Traditional understanding places a great emphasis on Vasishta, Mizar, and spiritual gate protecting the Ishwaka dynasty. The significance of Saptarishi Mandal, Ursa Major, is known to rotate around the pole star Dhruva. Birth configuration. At the time of Rama's birth, at noon in Ayodhya, the sun was in Aries, Jupiter and the moon were in Cancer. Hindu cosmology regarding the birth of Krishna, the following points are often highlighted. Vatsar, Lord Krishna was born under the Rohini Nakshatra, Saptarishi alignment. The Saptarishi Mandal, Big Dipper, at the time of Mahabharata, Dwapara, the 7 stars represented Vasishta, Marishi, Pulasya, Pulaha, Atri, Angirasa, Kirtu. The position of stars, according to traditional astronomical calculation, often referred to as discussion, Saptarishi calendar or Saptarishi Charam. These stars change their positions over thousands of years related to the nakshatra. Tamil wedding connection. While not directly indicating the state in Tamil Nadu, Arundhati star, companion to Vasishta, the Saptarishi Mandal, is highly revered in Tamil culture during the weddings, representing the constancy and virtue அப்படி போட்டிருக்கான். இது நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த லட்சத்திர கூட கணக்கு வந்து நமக்கு ஹவு ஃபார் ட்ரூ தெரியாது. பட் இந்த 5400 வருஷன்றது கணக்கு இது வந்து ஒரு இடம் மேட்ச் ஆகுது. Scientifically it matches. So this, having known that subject and studied it on several occasions, today I thought, why don't we share that information to the viewers or my followers. So இது தெரிஞ்சுக்கணும். சந்தியாவந்தம் மந்திர சப்தரிஷி வேற, அத்ரி, பிருகு, குத்ச, வசிஷ்ட, காஷிப, ஆங்கீரச, கௌதம. இந்த பரத்வாஜ, விஸ்வாமித்ர, ஜமதக்னின்னு அது வேறு, அந்த சப்தரிஷி வேறு அது. ஸோ மேபி லேட்டர் அடிஷனலாக இருக்கலாம் அது. ஸோ பட் அந்த இதில் பாரதத்தில் பார்க்கறதுல இந்த வேரியேஷன் இருக்குது. ஆனால் வந்து 100 வருஷ காலம் அங்கேயே இருக்கிறதுனால ஒரு மனிதனோட ஆயுள் முடிகிறவருக்கு அங்கே ஒரு இடத்துலையே இருக்காம தான் நமக்கு தோன்றுறது. 100 வருஷமே நம்ம இல்லையே. 30 வயசு போகிறான், 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70, 80, அவ்வளோ நியரிங் 100லாம் வெரி ரேர். 100 இருக்கா, அவ்வளோதான். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஓரளவுக்கு பீப்புள் கூட காட் த இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் அந்த சப்தரிஷி மண்டல் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வாறு கேரக்டர் சொல்ல தெரியல எனக்கு. இது நான் படித்தது. ஐ ஆல்சோ ரியலைஸ்டு தட் இஸ் கரெக்டு. நான் பொள்ளாச்சி மகாலயெல்லாம் சாதாரணமாக
அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாவா. ரொம்ப பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா தான் பப்ளிஷைஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி ஆஞ்சநேயர் பகவான் நார்த் இந்தியாவில் போய் இந்த லிங்கத்தெல்லாம் கொண்டு வராரு இல்லையா, காசியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு. ஸோ ஆஞ்சநேயர் வாட் ஆர் த வேஸ் ஹி ட்ராவல்டு அப்படின்னு பண்ணுறது. சம்டைம் பேக் ஒரு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் உயிரோடு இருக்கும்போது ஐ வெண்ட் அந்தமான், இந்த ஃபேமிலி. அந்தமானில் ஒரு 3 நாள் இருந்தோம் நாங்கள். அப்போ அந்துமான் போட்டிருக்கான். ஹனுமான் பேய் காலை வச்ச இடமா அந்தமான். இப்போ சத்தியமாக போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது அது மாதிரிலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேசுகிறோம். அங்கே போய் என்ன ஹனுமான் வந்து ஹி ஜம்ப்டு ஓவர் தி ஹில்ஸ். ஒன் சச் ஹில் இஸ் இன் அந்தமான். அங்கே வச்சு தான் ஸ்ரீலங்காவுக்கு வரும்போதும் போகும்போதும் ஒரு ஒரு அந்த அந்த அந்தமான் பக்கத்துலலாம் ஒரு சின்ன சின்ன இதுக்கு கடலுக்கு நடுவில் சின்ன சின்ன இதுவாக இருக்குது, மலைகளாக இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது, குரங்குகளும் அங்கே வசிக்கிறது. ஐயோ சொன்னார் எப்படி அதுக்காக சாப்பாடு அப்புறமா அதுக்கு இங்கே கரைக்கு வர முடியாது. அதால் அது மாதிரி சில இப்போ ஈவன் டுடே சட்டன் திங்ஸ் ஆர் நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் உலகத்தில் நடந்துட்டுருக்கு. நமக்கு தெரியாததுனால இல்லை சொல்ல முடியாது. ஸோ கமிட்டி சப்ஜெக்ட் சப்தரிஷி மண்டல்ன்றது அது ஆன்டி கிளாக் வைஸை சுற்றுறது. இதெல்லாம் மிச்ச நட்சத்திரங்கள்லாம் கிளாக் வைஸை சுற்றுறது. ஸோ ஒவ்வொரு 27 நட்சத்திரத்தில் இட் ஸ்டேஜ் ஃபார் 100 years இன் ஈச் நட்சத்திரம். ஸோ ஒரு ட்ரிப்பு ரொட்டேஷனுக்கு 2400 வருஷம் ஆகுது. சாரி 2700 வருஷம் ஆகுது. 2 ட்ரிப்புக்கு 5400 வருஷம். தட் இஸ் ஒன்லி கேல்குலேட்டட் ஆஸ் 1 யுகா. அப்போ அப்படி சொல்கிறானே. அப்போ தசரதர் வந்து 1000 வருஷம் ஆண்டான், 1000 வருஷமாக ஆண்டார் கடை இல்லையே. தசரத் லிவ் ஃபார் ஒன்லி 75 years அவ்வளோதான். மிகைப்படுத்தி சொல்கிறது. ராஜா ஏதோ ஒரு 1000 வருஷம் இருப்பா அப்படின்னா 1000 வருஷம் இருக்க முடியுமா மனுஷன்? ஸோ மிகைப்படுத்தி சொன்னதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு முடியாது. அப்படி ஆசிட்டு தான். ஸோ இதே நிலவில் கொண்டு நம்ம வி ஷுட் ரீச் த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஸோ இதை சொல்லி இந்த அட்லீஸ்ட் சம் நாலேஜ் வி ஷுட் ஹேவ் அபவுட் தி சப்தரிஷி மண்டலம். நம்ம மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறவா இப்போ வெயில் காலமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் லென்ஸ் வச்சு கூட பார்க்கலாம். ராத்திரியில் பார்க்கலாம், பகலில் பார்க்க முடியாது. லென்ஸ் வச்சுட்டு ராத்திரியில் பார்த்தா அழகாக தெரியும். அதெல்லாம் இந்த கட்டுக்கால் நட்டுக்க 4 கால் இருக்கும், அப்புறம் 3 இருக்கும். பாருங்க அது. நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.